ஓம் கம் கணபதாய நமக. ஓம் நமச்சிவாய நமக. ஓம் நமோ நாராயணாய நமக. அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் ராஜி. செல்வ வளம் பெறவும், பணத்தட்டுப்பாடு நீங்கி பண வரவு நல்ல முறையில் இருக்கவும், தனயோகம் பெறவும் முருகப்பெருமானை நம்ம எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். முருகப்பெருமானுக்கென்று தனிச்சிறப்புகள் இருக்குங்க. அதாவது ஒவ்வொரு தெய்வத்திற்கும் நம்ம ஒவ்வொரு காரணத்துக்காக வழிபாடு செய்வோம். ஆனால் முருகப்பெருமானை நாம் வழிபாடு செய்கிறப்ப எந்த பிரச்சனையை சொல்லி வழிபாடு செய்தாலும் அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு ஓடோடி வருவார். அவ்வளவு சிறப்புகள் பெற்றவர் முருகப்பெருமான். ஒரு பக்தன் என்ன கேட்டாலும் உடனடியாக கொடுக்கக்கூடியவர் முருகப்பெருமான். முருகப்பெருமானை நம்பிக்கையோடு நம்ம என்ன கேட்டு வழிபாடு செய்தாலும் அந்த வழிபாடு நமக்கு உடனடியாக நிறைவேறுங்க. உதாரணத்திற்கு தொழில் நல்லா வளர்ச்சி அடையணும், தொழில் இருக்கிற பிரச்சனையெல்லாம் நீங்கணும் அப்படின்னா பைரவரை வழிபாடு செய்ய சொல்லுவாங்க. எதிரி பகை நீங்கணும் அப்படின்னா அன்னை வாராகிய வழிபாடு செய்ய சொல்லுவாங்க. குடும்பத்தில் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கிடைக்கணும் அப்படின்னா சிவபெருமானை வழிபாடு செய்ய சொல்லுவாங்க. முக்தி கிடைக்கணும், பற்றற்று வாழணும், ஞானம் கிடைக்கணும் அப்படின்னாலும் சிவபெருமானை வழிபாடு செய்ய சொல்லுவாங்க. சக்தியை வழிபாடு செய்தால் வீரம் கிடைக்கும், அன்னை மகாலட்சுமியை வழிபாடு செய்தால் செல்வம் கிடைக்கும். இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தெய்வங்களை வழிபாடு செய்ய சொல்லுவாங்க. முருகப்பெருமானுக்கு இருக்கிற தனிச்சிறப்பு என்ன அப்படின்னா, இந்த அத்தனையில் எதை கேட்டாலும் நமக்கு கொடுப்பார். அதாவது ஒரு பக்தன் என்ன கேட்டாலும் அந்த வரத்தை உடனடியாக கொடுக்கக்கூடியவர் முருகப்பெருமான். முருகப்பெருமானை நம்ம செவ்வாய்க்கிழமை நாள்களில் முறையாக வழிபாடு செய்தால் நமக்கு செல்வ வளம் அதிகரிக்கும், தனலாபம் உண்டாகும். அந்த வழிபாடை நம்ம எப்படி செய்யணும் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் வாங்க. செவ்வாய்க்கிழமை அப்படின்னால செவ்வாயின் அதிபதியான முருகப்பெருமானுக்கு உகந்த நாள். நீங்கள் எந்த நாளில் வேணாலும் முருகனை வழிபாடு செய்யலாம். ஆனால் செவ்வாய்க்கிழமையில் முருகனை நீங்கள் வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா அதற்கான பலன் இரட்டிப்பாக கிடைக்கும். என்ன காரணம் அப்படின்னா, செவ்வாயின் அதிபதி முருகப்பெருமான். அதனால் செவ்வாய்க்கிழமையில் நம்ம முருகனை வழிபாடு செய்வது தனிச்சிறப்பு. சஷ்டி திதியில் முருகனை வழிபாடு செய்யலாம். விசாகம் கிருத்திகை நட்சத்திர நாட்களில் முருகப்பெருமானை வழிபாடு செய்யலாம். பௌர்ணமி அமாவாசை நாட்களில் முருகப்பெருமானை வழிபாடு செய்யலாம். இந்த நாட்களோடு செவ்வாய்க்கிழமையும் சேர்ந்து வந்துச்சு அப்படின்னா இன்னமும் சிறப்பான பலன் நமக்கு கிடைக்குங்க. செவ்வாய்க்கிழமை காலையில் அதிகாலை எழுந்து நல்ல முறையில் குளிச்சுக்கணும். செவ்வாய் ஹோரையில் தான் நம்ம இந்த வழிபாடு செய்யணும். பக்கத்தில் முருகன் பெருமான் கோவில் இருந்தால் அந்த கோவிலுக்கு போயிட்டு வந்துடுங்க. கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டு வீட்டில் உள்ள முருகப்பெருமானுடைய படத்தை நல்லா சுத்தமாக தொடச்சிட்டு செவ்வரளி மலர் கிடைச்சா அந்த மலரை வாங்கி முருகப்பெருமானுக்கு சாத்தி வழிபாடு செய்யுங்க. முருகப்பெருமானுக்கு மிகவும் பிடித்தமான நெய்வேத்தியம் அப்படின்னா சர்க்கரை பொங்கலும் பஞ்சாமிர்தமும். பஞ்சாமிர்தம் வைத்து நீங்கள் வழிபாடு செய்தீங்க அப்படின்னா உடனடியாக உங்கள் கோரிக்கை நிறைவேறும். குழந்தை வேலாயுத சுவாமி முருகப்பெருமான். அவருக்கு எல்லா வடிவமும் இருக்குது. அதாவது குழந்தையிலிருந்து குமரனிலிருந்து திருமணமான வரைக்கும் அவருக்கு எல்லா ரூபமும் இருக்கும். அத்தனை ரூபத்துக்கும் பிடித்தமான நெய்வேத்தியம் அப்படின்னா இந்த பஞ்சாமிர்தம். கனிந்த 2 வாழைப்பழம் வாங்கிக்கோங்க. அந்த வாழைப்பழத்தை நல்லா கட் பண்ணி அது கூட கொஞ்சம் நாட்டு சர்க்கரையும் நெய்யும் 2 ஏலக்காயும் கலந்து முருகப்பெருமானுக்கு நெய்வேத்தியமாக வைங்க. அடுத்தது பெரிய அகல் விளக்கு எடுத்துக்கோங்க. மண் அகல் விளக்காக இருந்தாலும் சரி, பித்தளை அகல் விளக்காக இருந்தாலும் சரி, வெள்ளியில் வச்சுருந்தீங்கனாலும் சரி, உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அந்த அகல் விளக்கில் குறைந்தது 1 மணி நேரமாவது இந்த நெய் தீபம் எரியணுங்க. அந்தளவுக்கு அதில் நெய் ஊற்றணும். செவ்வாய்க்கிழமை நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா செல்வ வளம் அதிகரிக்குங்க. உங்களால் வாரம் பூரா நெய் தீபம் ஏற்ற முடியல அப்படின்னாலும் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமையில் நெய் தீபம் ஏற்றுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஏன்னா வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமைகளில் நம்ம நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்தால் அந்த மனம் தெய்வீகமான மனமாக இருக்கும். அன்னை மகாலட்சுமியின் அருளை பெற்றுக் கொடுக்கும். முருகப்பெருமானுக்கு இந்த நெய் தீபம் அப்படிங்கிறது ரொம்பவுமே விசேஷமானதுங்க. அதனால் நெய் தீபம் ஏற்றி வைங்க. இந்த வழிபாடு நம்ம செய்கிறப்ப வள்ளி தெய்வானையோடு இருக்கிற முருகப்பெருமான் நம்ம வீட்டில் இருந்தால் நல்லது. ஒருவேளை வள்ளி தெய்வானையோடு இருக்கிற முருகப்பெருமான் படம் நம்மக்கிட்ட இல்லைனாலும் ஒரு தவறும் கிடையாது. அவங்க 3 பேரையும் மனதில் நல்ல முறையில் நினச்சிக்கோங்க. முழு முதற் கடவுளான விநாயகர் பெருமானுடைய மந்திரத்தை முதல்ல சொல்லுங்கள். ஓம் கம் கணபதாய நமக என்ற இந்த மந்திரத்தை ஒரு 3 முறை சொல்லி விநாயகர் பெருமானை வழிபாடு செஞ்சுட்டு அதன் பின்பு முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்க. முருகப்பெருமானை நம்ம வழிபாடு செய்கிறப்ப இந்த மந்திரத்தை ஒரு 27 முறையாவது சொல்லுங்கள். 108 முறை சொல்வது மிகவும் சிறப்பு, பலனை உடனடியாக பெற்றுக் கொடுக்கும். உங்களால் 108 முறை உட்கார்ந்து சொல்ல முடியாது, நேரம் இல்லை அப்படிங்கிறவங்க
குறைந்தது 27 முறையாவது சொல்லணுங்க. 27 முறைக்கும் கம்மியாக நம்ம சொல்லவே கூடாது. பணத்தட்டுப்பாடு நீங்கணும், பண வரவு நல்ல முறையில் இருக்கணும், தனயோகம் பெறணும் அப்படின்னா முருகப்பெருமானுக்கு உரிய இந்த மந்திரத்தை 108 முறை சொல்கிறது சிறப்பு. 108 முறை சொல்ல முடியல அப்படின்னா குறைந்தது ஒரு 27 முறையாவது மனமுருகி சொல்லணும் இந்த மந்திரத்தை. நல்லா கண்களை மூடி அமர்ந்து கிழக்கு முகமாக அமர்ந்து 27 முறை ஓம் த்ரீம் சரவணபவ, ஓம் ஸ்ரீம் சரவணபவ, ஓம் த்ரீம் சரவணபவ. ஓம் என்பது பிரணவ மந்திரம், த்ரீம் என்பது அன்னை மகாலட்சுமி தாயாருக்கு உரிய மந்திரம், சரவணபவ என்ற மந்திரம் முருகப்பெருமானுக்கு உரிய மந்திரம். இந்த 3 மந்திரத்தையும் நீங்கள் சேர்த்து உச்சரிக்கிறப்ப நிச்சயமாக எப்பேற்பட்ட வறுமை உங்களை பிடித்திருந்தாலும் அந்த வறுமை உங்களை விட்டு நீங்குங்க. உங்களை பிடித்துள்ள அத்தனை கஷ்டமும் உங்களை விட்டு நீங்கும். ஏன்னா இந்த மந்திரத்திற்கு அவ்வளோ ஒரு சிறப்பு இருக்குது. இந்த மந்திரத்திற்கு அத்தனை சக்தி இருக்குது. நம்பிக்கையோடு இந்த மந்திரத்தை ஒருவர் செவ்வாய்க்கிழமை 108 முறை சொல்லி வழிபாடு செய்கிறாங்களோ அவங்களுடைய வாழ்வில் பணத்தட்டுப்பாடு என்பதே வராது. பண வரவு நல்ல முறையில் இருக்குங்க. உங்களுக்கு மட்டும் இல்லைங்க, உங்கள் குழந்தைகளுக்கும் இந்த பண கஷ்டம் அப்படிங்கிறது வராது. ஓம் த்ரீம் சரவணபவ என்ற இந்த மந்திரம் அதிசக்தி வாய்ந்த அற்புதமான மந்திரம். இந்த மந்திரத்தை தொடர்ந்து உச்சரிச்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்வில் பணத்தட்டுப்பாடு அப்படிங்கிறதே இருக்காது. உங்களால் முடிந்தால் தினம்தோறும் சொல்லலாம். தினம்தோறும் இந்த மந்திரத்தை சொல்கிறது இன்னமுமே சிறப்பு. தினம்தோறும் ஒரு முறையாவது அல்லது 3 முறையாவது சொல்லுங்கள். செவ்வாய்க்கிழமை நாட்களில் 108 முறை அல்லது ஒரு 27 முறையாவது இந்த மந்திரத்தை சொல்லி முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்க. இந்த மந்திரம் சொல்கிற அன்று நெய் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யுங்க. நெய் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்தால் மகாலட்சுமி தாயாரின் அருளையும் முருகப்பெருமானின் அருளையும் பெறலாம். நம்பிக்கையோடு இந்த மந்திரத்தை முருகப்பெருமானின் மீது வைத்திருக்கும் முழு நம்பிக்கையோடு இந்த மந்திரத்தை நீங்கள் தொடர்ந்து உச்சரிச்சுட்டு வாங்க. உங்களை பிடித்துள்ள கஷ்டம் துன்பம் அனைத்தும் சுக்கு நூறாக காணாமல் போகும். தொடர்ந்து செவ்வாய்க்கிழமை இந்த வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னாவே தெரியும், உங்களுக்கு நல்ல மாற்றம் தெரியும். ஒரு 5 செவ்வாய்க்கிழமை தொடர்ந்து செஞ்சிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாகவே நல்ல மாற்றம் தெரியும். முருகப்பெருமானுக்கு நெய்வேத்தியமாக வைத்திருக்கிற பஞ்சாமிர்தத்தை எடுத்து வழிபாடெல்லாம் முடிச்சுட்டு நம்ம வீட்டில் உள்ளவங்க எல்லாமே இந்த பிரசாதத்தை சாப்பிட்டுக்கலாம். தொடர்ந்து இந்த வழிபாட்டை நம்பிக்கையோடு செஞ்சுட்டு வாங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுங்க. நம்ம நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மீண்டும் அடுத்த பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.